அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இஷான்வி. நான் சென்னையிலிருந்து வருகிறேன். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நான் கூறப்போகும் கவிதையின் தலைப்பு நம்பிக்கை. இந்த கவிதையை எழுதியவர் திரு நா. முத்துக்குமார். இதை நான் பாடலாக கேட்டேன். மனதிற்கு மிகவும் பிடித்ததால் உங்களிடம் கவிதையாக சமர்ப்பிக்கிறேன். போர்க்களத்தில் பிறந்துவிட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை. காற்றினிலே வாழ்கின்றோம், முட்களின் வழியொன்றும் மரணமில்லை. இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நேரம் உன்னை விட்டு விலகிவிடும். நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும். தீயோடு போகும் வரையில் தீராது இந்த துணிவு. கரை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம். எரிமலை வந்தால் கூட ஏறி நின்று போர்த்துடுப்போம். ஹோ, அந்த தெய்வ ரகசியம் புரிகிறதே. ஹோ, இங்கே எதுவும் நிலையிலே தலைகிறது. ஹோ, மனம் வெற்ற வெளியிலே அலைகிறது. அந்த கடவுளை கண்டால் ஒரு நாளில் வாழ்க்கை எங்கு மோடி போகாது. மறுநாளும் வந்துவிட்டால் துன்பம் தேயும் துடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும். அத்தனை கண்ட பின்னும் பூமி மீண்டும் பூ பூக்கும். இந்த கவிதையை நான் கூற காரணம், நம் சிறு வயது முதல் பெரியவராகும் வரை ஒவ்வொரு காலத்திலும் ஒன்று தேவையாக உள்ளது. குழந்தையாக இருக்கும்போது அம்மா, கொஞ்சம் வளர்ந்ததும் விளையாட்டு, அதற்கு பின் படிப்பு, அதற்கடுத்து வேலை, அடுத்து குடும்பம், பின்னர் வசதி, வயதாகும் போது அன்பும் பாசமும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவைப்படுவது நம்பிக்கை. கவிஞர் இந்த கவிதையில் அது அழகாக கூறுகிறார். நம் வாழ்வை ஒரு போர்க்களமாக எண்ணி நடந்ததை பற்றி எப்போதும் வருந்தாமல் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு அணுக வேண்டும். இந்த பந்தய வாழ்வில் நமக்கு வரும் தடைகளை, சின்ன சின்ன தோல்விகளை சிறு முள்குத்தும் வலியோடு ஒப்பிடுகிறார். நமக்கு துணையாக எதையும் யாரையும் எதிர்பாராமல் நமக்கு இந்த உலகில் நமக்கு நாமே துணை என்கிறார். சரியான வாய்ப்பு வரும் நேரம் பார்த்து காத்திருந்து எரிமலை போல் தடை வந்தாலும் அதன் மேல் ஏறி நின்று போட்டியிட வேண்டும். இந்த பூமியில் தோல்வியும் வெற்றியும் நிலையானதில்லை. ஒரு நாள் நமக்கு வரும் பயம், வலி மறுநாள் இருக்காது. வாழ்க்கை அந்த ஒரு நாள் மட்டுமில்லை. இறுதியாக நம்பிக்கையோடு நடை போட்டால் தோல்விகள் மறைந்து வெற்றிகளை உருவாக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.